ராமதாஸ் அவர்களே ஒருமையில விழிக்கல. ஆனால் இதே ராமதாஸ் நம்முடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசினாரா இல்லையா பொது வெளியில? நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னை வந்து நான் தலைமைச் செயலகத்துல பாக்கணுமா, 10,000 பேர் இல்லாதவங்க அந்த நாட்டுல வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருமையில இந்த ராமதாஸ் பேசினாரா இல்லையா? ஒரு மூத்த தலைவரை முதலமைச்சர் பேசிட்டாரா? ஏன் உங்க முதலமைச்சர் மூத்த தலைவர் இல்லையா? ராமதாஸ் மட்டும் தான் மூத்த தலைவரா? முதலமைச்சருக்கு மாண்பு இல்லையா? ராமதாஸ் மட்டும் தான் மாண்பு இருக்கா? முதலமைச்சருக்கு வந்து பக்குவம் இல்லையா? ராமதாஸ் மட்டும் தான் பக்குவம் இருக்கா? பக்குவம் இருந்திருந்தால் ராமதாஸ் அப்படி பேசியிருப்பாரா முதலமைச்சரை பார்த்து அன்னைக்கு? நீங்க 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விஷயத்துல பாமக செய்திருப்பது அப்பட்டமான துரோகம் வன்னிய மக்களுக்கு. எடப்பாடி கடைசி நேரத்தில் ஆட்சியை விட்டு போகும்போது அவசர அவசரமா தேர்தல் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒரு ஜியோ போட்டுட்டு எலெக்ஷன்ல ஓட்ட வாங்கிட்டாங்க. அந்த வட மாவட்டங்கள் முழுக்க வந்து இவங்க வந்து வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்? அதிமுக ஒரு எதிர்கட்சி என்கிற இடத்தை பிடிச்சதுக்கு என்ன காரணம்னா அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டதுதான் காரணம். அப்ப அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக தெரிந்தே ராமதாசும் அன்னைக்கு துணை போனார்.